அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் கேக் 10 நிமிஷத்தில் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, ஜாம், சாக்லேட் சிரப், பால், முழு பிரெட், ஸ்லேஸ் போடாதது, முந்திரி பேஸ்ட். இந்த முந்திரி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுனா அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சி குறப்பாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சர்க்கரை 50 ml பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. இந்த ப்ரெட் பேக்கரியில் கேட்டிங்கன்னா ஸ்லேஸ் போடாதது கட் பண்ணாமல் அப்படியே கொடுப்பாங்க. அது முன்னாடி பாகத்தை வெளிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் தான் நீட்டாக கட் ஆகும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேக். இது நான் ஜாமும் சாக்லேட் சிரப்பும் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறது. இந்த முந்திரி பேஸ்ட்டை மேலே தடவிட்டு 2 பக்கமும் 2 ப்ரெட்லேயும் அது மேலே ஜாம் தடவிக்கலாம். நீங்கள் வேணால் ஜாம் வெளியில் வாங்கிக்கலாம். வீட்லேயே செஞ்சிங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மேலேயும் அதே மாதிரி முந்திரி பேஸ்ட் போட்டுட்டு அது மேலே ஜாம் போட்டுட்டு சாக்லேட் சிரப் போடலாம். இந்த முந்திரி பேஸ்ட் நான் இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் முந்திரி பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். இது மேலே ஜாம் போட்டுட்டு நடு பாகத்தில் சாக்லேட் சிரப் போட்டுடலாம். போட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நியூ இயர் ஸ்பெஷல் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.